காந்தா படம் தான், காந்தா படத்தை பத்தியே பேச போறது இல்லை. ஏன்னா இந்த படம் வந்து ஒரு படமே இல்லை. நிறைய பேருக்கு இது ஒரு பாடமா நினைக்கிறேன். யங்ஸ்டர்ஸ்ல இருந்து நம்பர் 1 ஆர்டிஸ்ட் வர இந்த படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா படத்துல வந்து நீங்க நினைக்கிற மாதிரி எந்த மாசும் கிடையாது. படம் வந்து ஒரு கிளாஸான படம். முழுக்க முழுக்க 3 பேர் தான் இந்த படத்துல. ஒன்னு வந்து பாக்கியலட்சுமி போஸ்ரே, இன்னொன்னு சமுத்திரகனி, மூணாவது வந்து டிக்யூ. இந்த 3 பேர் சேர்ந்து ஒரு அருமையான படத்தை கொடுத்துருக்காங்க. இந்த 3 பேர் சேர்ந்து 3 மணி நேரம் உட்கார வச்சதை வந்து நம்ம பெருசா பாராட்டணும், டைரக்டரை பாராட்டணும். நீங்க வந்து என்ன விரும்புனீங்களோ அது எதுவுமே இந்த படத்துல இருக்காது. ஆனா நீங்க என்னெல்லாம் விரும்பலையோ அந்த படத்தை கொடுத்துருப்பாங்க. ஒரு லக்கி பாஸ்கர் மாதிரி ஒரு படத்தை கொடுத்த துல்கர் சல்மான் வந்து இப்படி ஒரு படத்தை கொடுப்பாருன்னு சத்தியமா நினைக்கல. இது வந்து அவருடைய கேரியர் பெஸ்ட். நடிப்புனா என்ன அப்படிங்கிறத இந்த படத்தை பார்த்துட்டு எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஈவன் தமிழ் பிலிம்ல சூப்பர் ஸ்டார்ல இருந்து கடைநிலே உள்ள ஒரு அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்ட் வர இந்த படத்தை பார்க்கணும்னு நான் விரும்புறேன். ஏன்னா அவ்வளவு ஒரு மகத்தான ஆக்டிங் இந்த படத்தை கொடுத்துருக்காப்புல. துல்கர் சல்மானோட கேரியர் பெஸ்ட். இப்பயும் நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்தவரை செம்மையா இருக்கு. 2K கிட்ஸும் கனெக்டாக எல்லாமே இருக்கும். ஆனால் செகண்ட் ஹாஃப் பொறுத்தவரை பயங்கரமா யாருவே 2K கிட்ஸ்லாம் உட்கரவே முடியாது. அந்த அளவுக்கு படத்தோடைய வந்து பயங்கர ராவா லைவா அழகா கொண்டு போய் முடிச்சிருக்காங்க. ஒரு அருமையான படம். ஒரு டைரக்டருக்கு ஒரு ஆக்டருக்கு உள்ள ஒரு ஈகோவை வந்து பிரதிபலிக்கிறாங்க. அது நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகுது. ஒரு நடிகனுக்கு வந்து 2 வாழ்க்கை இருக்கும். திரைக்கு பின்னால ஒண்ணு இருக்கும், திரைக்கு முன்னால ஒண்ணு இருக்கும். அந்த வாழ்க்கையை ரொம்ப யதார்த்தமா சொல்லியிருக்காங்க. நம்புனா நம்பு, நம்பாட்டினா நம்பாத, ஆனா வாழ்க்கை இதுதான்டான்னு சொல்றாங்க. ஒரு டைலாக் ஒன்று சமுத்திரகனி விடுவாரு, கட்டு சொன்ன பின்னாடி நடிக்காதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து நான் நினைக்கிற தமிழ் சினிமாவில் உள்ள எல்லாருக்குமே பொருந்தும். இது முழுக்க முழுக்க ஒரு தமிழ் படம் கிடையாது, ஒரு முழுக்க முழுக்க தெலுங்கு படம் கிடையாது. ஒரு பியூரான ஒரு அருமையான ஒரு மலையாள சினிமா தமிழ்ல சொல்லியிருக்காங்க. துல்கர் சல்மானோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? செம்ம பேர். அதை சொல்ல, அவருடைய கேரியர் பெஸ்ட். துல்கர் சல்மானோட ஃபேனு ஒருத்தர் வரும். இந்த படம் மூலியமா ஃபேன் பேஸ் வந்து பயங்கரமா எகிர போகுது. ஈவன் வந்து பாத்தீங்கன்னா எல்லா பேருமே மலையாளத்துல வந்து செம்ம ஸ்டார்ஸா இருந்தாலும் இவர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல சான்ஸே இல்லை. ஆனா அவர் கொண்டாடப்படணும். இன்னுமே அவரை நம்ம சரியா கொண்டாடலன்னு நினைக்கிறேன். இன்டர்வல் எப்படி இருந்தது? சரியான பிளாக், ஓரளவு ப்ரெடிக்டபிளா தான் இருந்துச்சு. ஆனாலும் சொல்றேன், மற்றவங்களுக்கு வந்து கண்டிப்பா இதை யோசிச்சுக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு சரியான இன்டர்வல் பிளாக்கை கொடுத்துருக்காங்கள. என்ன பொறுத்தவரை ஒரு டூரேஷன் வந்து 15 to 20 மினிட்ஸ் மட்டும் கட் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு அற்புதமான படமா இருந்திருக்கும். இந்த படம் வந்து என்ன பொறுத்தவரை ஒரு அபோவ் ஆவரேஜ் படம். இல்ல கண்டிப்பா சொல்றேன், எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அதே சொல்லல, திரைக்கு முன்னால் வந்து ஒரு கதாநாயகனுக்கு திரைக்கு பின்னால் ஒரு இது ஒண்ணு இருக்கும். சோ அந்த மேட்டரை வந்து இவங்க வந்து பிரதிபலிச்சு சொல்றாங்க. கண்டிப்பா அது நிறைய இடத்துல கனெக்ட், நிறைய ஆக்டர்ஸ் கனெக்ட், தியாகராஜ பகவதர் மட்டும் இல்ல, நிறைய பேரை வந்து கனெக்ட் பண்றாங்க. அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்குது. மாடர்ன் ஸ்டுடியோலாம் என்ன மாதிரி பண்ணுவாங்க, மாடர்ன் ஸ்டுடியோ நலிந்து இருக்கும் போது பாத்தீங்கன்னா யாரு வந்து வாழ்க்கை கொடுத்தது, இதெல்லாம் மைண்ட்ல வந்து போகுது. இன்னொன்னு என்னால நம்பவே முடியாத ஒரு மிரருக்கு முன்னாடி நின்று ஒரு சீன் ஒண்ணு இருக்கும். அந்த சீன்ல எல்லாம் அவனுக்கு சடன் கண்ணுல இருந்து தண்ணி கொட்டிருச்சு. ஏன்னா நான் எதிர்பார்க்கல, டப்புன்னு ஒரு மாதிரி நான் வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு மாதிரி ஆயிட்டேன். கண்ணுல இருந்து தண்ணி கொட்டிருச்சு. அதுல வந்து துல்கர் சல்மான் அந்த 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 வைப்ரேஷன்ல இருந்து நான் அவனால வெளியில வரும்போது இன்டர்வல் வந்துருச்சு. வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட பிளாட் என்ன? இந்த படத்தோட பிளாட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு டைரக்டருக்கும் அவர் வளர்த்து விட்ட ஒரு நடிகனுக்கு உள்ள ஒரு ஈகோ. அந்த ஈகோ வந்து எங்க போய் முடியுது, ஒரு ஈகோவை களைஞ்சுக்கிட்டு ஒரு டைரக்டரும் ஒரு நடிகனும் இருந்தா ஒரு நல்ல படைப்பு வெளியில வருங்கிறத இந்த பிளாட் வச்சிருக்காங்க. இப்போ ஒரு டைரக்டருக்கும் ஹீரோக்கும் ஒரு கிளாஷ் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஒரு டைரக்டர், சோ பாக்கும்போது லைக் இந்த ஒரு விஷயம் வந்து உண்மையா சினிமால இன்னுமே இருக்கா? இன்னும் இருக்குது. இன்னைக்கு வளர்த்து விட்டவங்க கூட பாத்தீங்கன்னா தூக்கி போட்டு போயிட்டு இருக்காங்க. நிறைய பேரை நம்ம பாத்துக்கிட்டு இருக்கலாம். உதாரணத்துக்கு நம்ம அமீர் சாரோடைய லைஃப்ல ஒண்ணு நடந்துச்சு, சமுத்திரகனி சார்ல ஒன்று லைஃப்ல ஒன்று நடந்திருக்கு. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து இந்த படம் வந்து சினிமாக்காரனுங்கிறதுனால நிறைய கனெக்ட் ஆச்சு, நிறைய சீன் கனெக்ட் ஆச்சு. இப்போ இந்த படம் வந்து ரெட்ரோவா எடுத்திருக்காங்கல்ல, இப்ப இருக்க ஆடியன்ஸுக்குலாம் வந்து லைக் இந்த ரெட்ரோ தீம்லாம் வந்து ரொம்ப கனெக்ட் ஆகாம இருக்கு. மேபி அவங்க எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்குமா, ஆடியன்ஸ் வந்து பார்க்கலாமா? நீங்க சொல்றது சரியான கேள்வி. ஆனா அதுல துல்கர் சல்மான் நடிச்சதுனால ஒரு 75% கனெக்ட் ஆக சான்ஸ் இருக்கு. மத்த யாரு பண்ணியிருந்தாலும் கனெக்ட் ஆகாது, கண்டிப்பா கனெக்ட் ஆகாது. தூக்கி வீசிருப்பாங்க நேரம். இது ஒரு படமா வந்து லைக் ஒரு மெசேஜ் எந்த அளவுக்கு வந்து இம்பாக்டா சொல்லுது? இல்ல, படத்தை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், உங்களால ஃபீலை வந்து உணர முடியும். ஏன்னா அந்த கதையும் தாண்டி அவருடைய நடிப்பு இருக்கு தெரியுமா, கதையை தூக்கி ஓவர் கம் பண்ணி அந்த ஆக்டிங் வந்து மேல வந்து நிக்குது. இப்ப உதாரணத்துக்கு வந்து இவனுக்குள்ள இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தை நடிச்சான்னா அவன் கான்செப்டே இல்லாம நடிச்சாலும் அவனை பார்த்து நம்ம கண் கலங்குறோம் இல்லையா. சோ அந்த விஷயம் வந்து இந்த படத்துல பண்ணிருக்கிறதுனால கதை எல்லாருமே மறந்துடுவாங்க. அந்த பிளாட் வந்து நம்மளுக்கு வந்து 10 நிமிஷத்துல வந்து மறக்கடிக்கப்படும்.
ஃபர்ஸ்ட் 45 நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளை வந்து அப்படி வந்து பரவசப்படுத்திடுவாங்க. ஏன்னா இந்த படத்துல நடிக்கிறாங்க, அது ஒரு செட்ல தான் நடிக்கிறாங்க. இது ஆக்சுவலி படத்துக்கான எடுக்கிறாங்களா இல்ல ரியல் லைஃப்க்கு எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஸே கொண்டு போயிருப்பாங்க. அந்த மூமெண்ட் வந்து நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 45 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் வந்து அது உண்மையிலேயே ஸ்டோரிக்குள்ள நடக்கிற விஷயம் சொல்லும் போது கொஞ்சம் நம்மளுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இன்ட்ரோல வந்து ஒரு மர்டர் நடக்கும். அந்த மர்டரை கண்டுபிடிக்க ராணா வர்றாரு. ராணா வந்த பின்னாடி ராணா வந்து ஒரு புது டைமென்ஷன்ல பார்க்கலாம். இந்த மாதிரி எஸ்ஜே சூர்யா மாதிரி ஒரு காமெடியா வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ற இது இருக்கும். அவருடைய பெர்ஃபார்மன்ஸும் சரி ரொம்ப நல்லா பண்ணிருங்க. என்னமோ முழுக்க முழுக்க நம்ம பாகிஸ்டே போஸே கீர்த்தி சுரேஷோட டூப் மாதிரி இருக்காங்க. அவங்க கீர்த்தி சுரேஷ் கிடைக்கணும்னா இவங்களை வச்சு டூப் போடலாம், அந்த அளவுக்கு இருக்காங்க. ஆனா கிளைமாக்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க நின்றுடுவாங்க. அவங்களுக்கு நிறைய படங்கள் வர வாய்ப்பு இருக்கு. ரொம்ப அழகா இருக்காங்க. துல்கரோடைய ஸ்கிரிப்ட் செலெக்ஷனை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா இதுக்கு முன்னாடி சீதாராமமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து லக்கி பாஸ்கரா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த படம், அதாவது காட் பிளஸ் இருந்துச்சுன்னா எல்லாமே சேர்ந்து அமையும் சொல்லுவாங்க நினைக்கிறேன். அதைத்தான் நான் நினைக்கிறேன். அவர் கொடுத்த ஸ்கிரிப்ட்ல அதை என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியுமா? ஒருத்தர் வந்து அவர் செலெக்ஷன் பண்றதுன்னா இவரை விட பெரிய பெட்டர்மெண்டான ஆக்டர்லாம் இருக்காங்க. பிருத்திவிராஜ் எடுத்துக்கலாம், நம்மளுக்கு வந்து ஃபஹத் ஃபாசில சொல்லியிருக்கலாம். எல்லாத்தையுமே போனா கூட இவர் செலக்ட் பண்ண பின்னாடி அதுக்கு வந்து ஒரு உயிர் கொடுக்குறாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்டை போய் நீங்க ஒரு டேரக்டர் வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு போய் கன்வே பண்றோம், அவர் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறாங்க. இதே வந்து டிக்யூட போய் கன்வே பண்றோம், பிடிச்சிருக்கு, சில விஷயம் மாத்தணுமா, நீங்க ஓகே சொல்லுங்க, நான் மாத்தி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு 2வது வருஷம் நான் கொண்டாடுறாங்க பாருங்க. ஏன்னா அந்த கதைக்கு ஒரு ஹீரோ வந்து ஜிகேன்னு செட் பண்ணிட்டாங்க. செட் பண்ண பின்னாடி இவருக்கு இந்த மாதிரி பண்ணாதான் நல்லா இருக்கும், இவருக்கு இந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கொடுத்தாதான் நல்லா இருக்கும், இவர் இந்த மாதிரி படங்கள் ஆப்டான படம் அப்படின்னு அவங்க 2வது வருஷம் கொண்டு போய் நீட்டுறாங்கல்ல, அங்கேதான் அவர் ஜெயிக்கிறார். ரவி சார், இப்போ துல்கர் சல்மான் சினிமாக்கு வரும்போது நெப்போ கிட்ட அப்படி இப்படி நடிச்சாங்க, மம்முட்டி பையன் அப்படின்னு. பட் இப்போ கண்டினியூஸா சக்சஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதை எப்படி நீங்க சொல்ல விரும்புறீங்க? எந்த நெப்போ கட்டா இருந்தாலும் சரி, 10,000 கோடி வச்சிருந்தாலும் சரி, ஜெயிக்கவே முடியாது. சினிமாவில் மட்டும் ஜெயிக்கவே முடியாது. ஏன்னு கேளுங்களேன், அதுக்கு வந்து அதாவது என்ன சொல்றது, பிகின் த ஸ்கிரீன் இல்லாம வந்து ஆன் ஸ்கிரீன் ஒரு பிரசன்டேஷன் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த பிரசன்டேஷன்ல யார் ஒருத்தன் தகுதியா இருந்தானோ அவன் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். தகுதி இல்லாத யாருமே ஜெயிக்க முடியாதுங்கிறத இந்த படத்தில் நிறுத்திருக்காங்க. தயவு செய்து நெப்போட்டிசம் கிட்டலாம் வாங்க, ஆனா ஜெயிக்கிறீங்களா அப்படிங்கறது முக்கியம்.